வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் தங்கம் டாக்ஸ். இப்போ நம்ம ரெட்ரோ திரைப்படத்தின் திரை விமர்சனத்தை பார்ப்போம் நண்பர்களே. சூர்யாவின் அருமையான நடிப்புல வெளிவந்திருக்கும் ரெட்ரோ திரைப்படம் பிரமாண்டத்தை கொடுத்திருக்கிறது என்றே நினைக்கின்றேன் நண்பர்களே. பல பிரமாண்ட படங்களை கொடுத்த கார்த்திக் சுப்புராஜ் இயக்கி இருக்கின்றார். நான் எப்படி நினைச்சு போனேன்னா, ரஜினிகாந்தின் பேட்டை படத்தை போல் இது இருக்கும். கம்பேக் சூர்யா எப்படி மீண்டும் சிறப்பாக நடிச்சிருப்பாரு. நடிப்புல அவரை குறை சொல்லவே முடியாது. கங்குவாவளி சிறப்பாக நடிச்சிருந்தாரு, ஏனோ தெரியவில்லை. ஆனா இதில் அதை விட சிறப்பாக நடித்திருப்பார் என்று நினைத்துதான் போனோம். ஆனா உண்மையிலே நினைச்சது ஒன்று, அங்கு நடந்தது அதை விட சிறப்பாக நடித்திருந்தார் சூர்யா அவர்கள். ஹேட்ஸ் ஆஃப் சூர்யா அவர்களே. ஒன் லைன் நம்ம இந்த கதையை சொல்லணும்டா, சிரிக்காத சூர்யா பல அடிமைகளை எப்படி சிரிக்க வைக்கின்றார் என்பதுதான் இந்த ஸ்டோரியோட ஒன் லைன். ஆனா இதுல பல லைன்கள் இருக்கு. முதல்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு பெரிய கொள்ளை கூட்ட தலைவனின் வளர்ப்பு மகன் தான் நம்ம சூர்யா. பெரிய ரவுடிசம் உள்ள ஒரு அப்பாவின் மகனா இருந்தா அவர் எப்படி இருப்பாரு, அதே ரவுடிசம், அதே அடி தடி சண்டை காட்சிகள், அதுல லவ் வருது. சோ அந்த லவ் எப்படி வருது, அந்த லவ்வில் ஜெயிக்கின்றாரா என்பதுதான் படம். லவ்வுக்காக அடி தடி சண்டை எல்லாத்தையும் நிறுத்துறாரு. அதற்கு பின்னால் நடப்பது என்ன? அதான் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் கொஞ்சம் கலகலப்பா போகுது, செகண்ட் ஹாஃப்ல மிக பிரம்மாண்டமா போகுது. இந்த திரைப்படத்துல யார் யார் இடம்பெற்றிருக்கார்கள், இந்த டீம் என்ன என்பது பார்த்திருக்கோம். இயக்கம் கார்த்திக் சுப்புராஜ். கார்த்திக் சுப்புராஜ் பத்தி உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை. ஒரு சிறப்பான இயக்குனர், பல வெற்றி படங்களை கொடுத்த இயக்குனர். தயாரிப்பு ஒரு குரூப்பா, ஜோதியா, சூர்யா, கார்த்திகேயன், சந்தானம், கல்யாண் சுப்பிரமணியம் போன்ற நிறைய ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இதை தயாரித்திருக்கிறார்கள். கதை கார்த்திக் சுப்புராஜ் தான் கதை, அருமையான கதையை கொடுத்திருக்காங்க. இசை நல்ல நம்மள ஆட வைக்கின்ற இசையில் சந்தோஷ் நாராயணன். ஒளிப்பதிவு சிறை யாசு கிருஷ்ணன். படத்தொகுப்பு சபிக் முகமது. சோ அருமையான ஒரு டீம் இந்த படத்தை கொடுத்திருக்கிறார்கள் நண்பர்களே. இதுல முக்கியமா யார் நடிச்சிருக்காங்க அதை பற்றி பார்த்துட்டு அவர்கள் நடிப்பை நம்ம விமர்சனம் பண்ணலாம் நண்பர்களே. நடிப்பு சூர்யா. சூர்யா அருமையான நடிப்பை, அவரோட முழு 100% 200% தன் நடிப்பை வெளியிட்டிருக்கின்றார் சூர்யா. அந்த பழைய சூர்யா எப்படி அந்த 80s 70s எப்படி எந்த ஸ்டைல இருந்தாங்களோ அந்த ஸ்டைலே மிகவும் சிறப்பாக நடித்திருக்கின்றார். ஒரு சிரிக்காத ஒரு ஹீரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சிரிக்கவே மாட்டாரு, அதை மெயின்டைன் பண்ண ரொம்ப கஷ்டம். அவர் அழகான ஒரு நடிப்பை கொடுத்திருக்கிறார் சூர்யா அவர்கள். ஹீரோயின் பூஜா ஹெக்டே அவர்கள். பூஜா ஹெக்டே நடிப்பை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு டாக்டர், வெட்டரி டாக்டர் நடிச்சிருக்காங்க. காதல், நடிப்பு, டாக்டர், இந்த பல முகங்களை காண்பித்திருக்கிறார். அமைதியா இருக்கு, பெரிய ஆடம்பரமா பிரம்மாண்டமா இல்லாம அமைதியான அன்பா நடிப்பு காமிச்சிருக்காரு பூஜா ஹெக்டே அவர்கள். ஜோர்ஜ் ஜார்ஜ் சூப்பரான ஒரு அருமையான வில்லன் நடிச்சிருக்காரு. அப்புறம் ஜெயராம் சூப்பர் நடிப்பு. நாசர், பிரகாஷ் ராஜ், கருணாகரன், இது போன்ற பல நடிகர்கள் இங்கே நடித்திருக்கிறார்கள். வில்லனோட சேர்ந்து காமெடியும் செய்திருக்கின்றார். சூர்யாவுக்கு அப்பாக நடிக்கும் இவர் ஜோகி அருமையாக நடிச்சிருக்காரு. சூப்பர். அவரை எந்த குறையுமே சொல்ல முடியாது. ஜெயராம் சிரிப்பு டாக்டர் அவரு. சோ ஒரு சிரிப்பு ஆஸ்பத்திரியை உருவாக்குறாங்க. அருமையான ஒரு நடிப்பை கொடுத்திருக்கிறாரு ஜெயராம். தன் தோற்றத்தை மாத்தி ஒரு புதிய ஒரு கெட்டப்ல வர்றாரு. நாசர் ஒரு பெரிய ஒரு அரசன் மாதிரி ஆக்ட் பண்றாரு. அவருக்கு ஒரு மகனாக நடிக்கின்ற ஒரு நடிகர் மிக பிரமாண்டமா நடிச்சிருக்காரு. நீங்க தியேட்டர்ல போய் அவர் நடிப்பு பாருங்க. ஒவ்வொருவரும் இந்த மாதிரி ஒரு பிரமாண்ட நடிப்பை கொடுத்திருக்கிறார்கள். உண்மையிலே எனக்கு ரொம்ப படம் பிடிச்சிருக்கு. ஆக்ஷன் பிலிம் விரும்புறவங்க நிச்சயமா இதை வேணாம் சொல்ல மாட்டாங்க. புதுவிதமான சண்டை காட்சிகளை இங்கே கொடுத்திருக்கிறார்கள். ட்விஸ்ட்ல நிறைய இருக்கு. கோல்டன் ஃபிஷ் ஒரு கதை இருக்கு. அந்த கோல்டன் ஃபிஷ்ஷை பத்தி உள்ள நீங்க தியேட்டர்ல போய் தெரிஞ்சுங்க. கோல்டன் ஃபிஷ்னா என்னன்றத உள்ள போய் தெரியும். படம் முடியும் போது அதை பத்தி கோல்டன் ஃபிஷ்னா என்னன்னு எங்களுக்கு தெரிய வந்துச்சு. காதலுக்காக தன் அடிதடிகளை விட்டு மீண்டும் தன் காதலியை தேடி போகின்றார் சூர்யா அவர்கள். அந்த போகின்ற தீவு, அந்தமான் தீவுக்கு போகும்போது தான் காட்சிகள்லாம் நிறைய மாறுது.
அந்தமான் தீவு வந்து அருமையான காட்சியை படம் எடுத்திருக்காங்க. சூர்யாவே ஒரு இறைவன் மாதிரி காமிச்சிருக்காங்க. இங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சூர்யா சிரிக்க மாட்டாரு, செகண்ட் ஹாஃப்ல ஒரு தீவுல இருக்க மக்கள் ஒரு கூட்டமே சிரிக்க மாட்டாங்க. இந்த கூட்டத்தை ஏன் சிரிக்காம இருக்காங்க? அடிமைகளா இருக்கின்ற காரணத்தால் அவங்க சிரிக்கவே மாட்டாங்க. இவர் வந்து அப்பா இறப்பதை கண்ணை பார்த்துறாரு, அது பிறகு அவர் சிரிப்பே வராது. சோ அவர் எப்படி சிரிக்கிறாரு, இந்த ஏழைகளை அடிமைகளை எப்படி சிரிக்க வைக்கிறாரு என்பதுதான் ஒரு கதை நண்பர்களே. ஜெயில இருக்காரு, ஜெயில ஒரு பாடல் அருமையா இருக்கு. இந்த கனிமா பாடல் வந்து அருமையா இருக்கு. அந்த டான்ஸ் 15 நிமிஷ காட்சிகள் வந்து ஒரே ஷாட்ல எடுத்திருப்பாங்க. அந்த காட்சிகள் உண்மையிலே பிரமிக்க வைக்கிறது. செகண்ட் ஹாஃப் வந்து அந்த தீவுக்குள்ள எடுத்துக்கின்ற காட்சிகள், சண்டை காட்சிகள், அந்த அடிமைகள் வந்து நிக்க வச்சு அவர்களை கொள்றது, இது மட்டும் பெரிய காட்சிகள்ல இருக்கு. அந்த காட்சிகள்லாம் வந்து உண்மையிலே சிறப்பா எடுத்திருக்காங்க. ஒளிப்பதிவு சிறப்பா இருக்கு. பழைய பாடல்களை உள்ளே புகுத்துவதுதான் இப்ப ஃபேஷன் ஆயிடுச்சு. அந்த மாதிரி பழைய பாடல்களை இங்க வந்து நிறைய ஒரு 3 பாடல்கள் உள்ள இருக்கு. நல்ல காட்சிகள், காதுகளுக்கு இனிமையாக இருக்கு அந்த பழைய பாடல்கள். இதுலயே ஒரு 3 பாடல்கள் வந்து சந்தோஷ் நாராயண் மிரட்டாரு. பேக்ரவுண்ட் மியூசிக் சொல்லவே தேவையில்லை, அருமையான பேக்ரவுண்ட் மியூசிக்கை கொடுத்திருக்காரு. சந்தோஷ் நாராயண் அவர்களை பாராட்ட வேண்டும். இந்த சிக்கலான கதையில வந்து கார்த்திக் சுப்ராஜ் இவ்வளவு எப்படி மக்களை புரிய வச்சிருக்காரு, நம்ம கிரேட் கார்த்திக் சுப்ராஜ். சில காட்சிகளை குறைச்சிருக்கலாம், இருந்தாலும் சூர்யாவை மிளிர வைத்திருக்கிறீர்கள். ஒரு சூர்யாவை கடவுளை காமிச்சு அந்த அடிமைகளை மீட்டெடுக்கும் காட்சிகள் மிக சிறப்பா இருக்கு. கடைசியில கோல்டன் ஃபிஷ் ட்விஸ்ட் மிக சிறப்பா இருக்கு. பூஜா கட்ட இன்னும் ஸ்டைலிஷா காமிச்சிருக்கணும். கொஞ்சம் சோகமான பெண்ணா, காதல் தோல்வி அடைந்த பெண்ணா காமிச்சிருக்கனால அவர் சோகமா காமிச்சிட்டாங்க. ஓகே, நடிப்பு சிறப்பு. எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஆக்ட் வந்து நாசரோட மகனாக நடிச்சிருப்பாரு. சிறப்பான ஒரு நடிப்பை கொடுத்துருக்காரு. ஒரு ஆங்கில படத்தை பார்ப்பது போல அந்த காட்சிகள் அமைஞ்சிருந்துச்சு. அந்த நடிகருக்கு நம்ம வாழ்த்து தெரிவித்துக்கலாம். அவருக்கு நல்ல எதிர்காலம் இருக்கு. மொத்தத்தில் இந்த படம் ஒரு சண்டை காட்சிகள் நிறைந்த ஒரு சிறப்பான படம். நண்பர்களே, ஒரு சிறந்த படத்தை கொடுத்திருக்கிறார் கார்த்திக் சுப்ராஜ். மீண்டும் அடுத்த கதைக்காலத்தில் சந்திப்போம் நண்பர்களே. வணக்கம்.